சர்வசக்திக்கு என வணக்கம். எல்லா அவன் துணை காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர். இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படையிலும் ஸ்தானத்து அடிப்படையிலும் ராசி அடிப்படையிலும் கிரகத்து அடிப்படையிலும் நான் உருவாக்கப்பட்ட எண்களிடம் மிக துல்லியமாக ஜாதக பலன்களை ஒவ்வொரு வழி மூலமாக ஒவ்வொரு ஸ்தானத்தை ஒவ்வொரு பார்வையின் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தின் சேர்ந்திருக்கும் பலன்களை அனைத்தையுமே என்னுடைய எண்களிடம் மிக துல்லியமாக துல்லியமான பலன்களை எடுத்து காட்டுகின்றது. அதுதான் இந்த எண்களிடம். தமிழ் எண் ஜோதிடம் என்று பெயர் இதற்கு. நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம் என்று பெயர். இந்த காரக ஜோதிடத்தின் மூலமாக என்னுடைய எண்களின் தமிழ் எண் ஜோதிடத்தை இந்த வீடியோக்கள் மூலமாக சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அழகர் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 1, 6, 1, 9 இதெல்லாம் கூட்டா 17. அதனுடைய விதி என்பது 8. அழகருடைய வார்த்தைக்கு 8ஆம் இடத்து பலன். 8ஆம் இடம் தான் அழகருக்கு வருகிறது. அடுத்ததாக கல்லழகருக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கும் உண்டான எண்களிடம் 1, 4, 7, 6, 1, 9 இதெல்லாம் கூட்ட 28. அதனுடைய விதி என்பது 1. அப்போ கல்லழகருக்கு விதியின் 1ஆம் இடம். 1ஆம் இடம் தான் கல்லழகர். அழகர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 8. கல்லழகர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அடுத்து ஐயப்பனுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணின் விதியின் 1. அதற்குரிய எண்ணிடம் 5, 2, 6, 9, 6 எல்லாம் கூட்டா 28. அதனுடைய விதி என்பது 1. அப்போ ஐயப்பன் என்ற ஒரு வார்த்தைக்கு 1ஆம் இடத்து பலன் 12 ஸ்தானத்திலையும் முதல் ஸ்தானமாக வருகிறது ஐயப்பன். அடுத்தது தொகுதிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 2. அதற்குரிய எண்களில் 9, 3, 8 இதெல்லாம் கூட்ட 20. அதனுடைய விதி என்பது 2. அப்போ தொகுதியோட விதியின் 2. நீங்கள் எத்தனையோ தொகுதியில் இருக்கலாம். ஆனால் அடிப்படை தொகுதி என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்து பலன் தான் அத்தனை தொகுதிக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் வேட்பாளருக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய விதியின் 4. அதற்குரிய எண்களிடம் 6, 2, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டா 31. அதனுடைய விதி என்பது 4. அப்போ வேட்பாளருடைய விதியின் 4. அந்த 4ஆம் இடத்து விதி என்னத்தான் எல்லா வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது. வேட்பாளர்னா அதை எம்எல்ஏ தொகுதி, எம்பி தொகுதி இத்தனையும், அப்புறம் ஊராட்சி எல்லாத்துக்கும் வேட்பாளர்னு பேர். யார் தொகுதியில் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வேட்பாளர்னு பேர். அந்த வேட்பாளருக்கு விதியின் 4. 4ஆம் இடத்து பலன் தான் எல்லாத்தையும் வழிகாட்டப்பட்டு வருகிறது. அடுத்தது இஞ்சிக்கு 3 எழுத்து. அதனுடைய விதி என்பது 7. அப்போ இஞ்சிக்கு 3 எழுத்துனா அதற்குரிய எண்களும் 2, 1, 4 எல்லாம் கூட்டா 7. அப்போது இஞ்சியோட விதியின் 7. எல்லாம் கீழோட்டமாக விளையக்கூடிய பொருள் இஞ்சி. அடுத்த பழத்துக்கு விதியின் 4. அதற்குரிய எண்களும் 9, 6, 7 எல்லாம் கூட்ட 22. அதனுடைய விதி என்பது 4. அப்போ பழம் என்ற சொல்லுக்கு விதியின் 4. பழம்னா மேலோட்டமாக மேல் செடியில் கொடியில் மரத்தில் பழுக்கக்கூடியது, அதான் பழத்துடைய விதியின் 4. அடுத்தது நேற்றுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 6. அதற்குரிய எண்கள் 9, 5, 1 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. நேற்றோட விதியின் 6. நேற்று விதியின் 6. இன்று என்று சொல்லக்கூடிய விதியின் 9. அதற்குரிய எண்களும் 2, 6, 1 எல்லாம் கூட்டாக 9. ஆனால் இன்றுடைய விதியின் 9. நேற்றுடைய விதியின் 6. நேற்றுடைய விதியின் 6. இன்றுடைய விதியின் 9. நாளையோட விதிங்கிறது 8. நாளைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6, 2 எல்லாம் கூட்டா 8. அப்போ நாளை என்ற வார்த்தைக்கு விதியின் 8. அடுத்தது கண்மத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 6. அதற்குரிய எண்களில் 1, 6, 1, 7 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. அப்போ கண்மங்கிறது அது சரியில்லாது. கண்மங்கிறது சரியில்லாது. அடுத்தது பிரத்திக்கு 4 எழுத்து. அதனுடைய விதி என்பது 6. அப்போ பிரத்திக்கு எண்களிலும் 6, 3, 7, 8 எல்லாம் கூட்டா 24. அதனுடைய விதி என்பது 8. அப்போ விரக்தியோட விதியின் 8. என்ன விரக்தியாக இருக்க அப்படிங்கிறாங்களா, அதான் விரக்தி. அடுத்தது பறிமுதலுக்கு 5 எழுத்து. அதற்குரிய விதியின் 2.
பறிமுதலுடைய எண்கிணம் 9 9 3 7 1 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ பறிமுதலுடைய விதியின் 8. அடுத்து வந்து கொம்புக்கு வந்து 3 எழுத்து, அதோடைய விதி என்பது 3. அப்போ கொம்புக்கு வந்து எண்கிணம் 3 7 2 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ கொம்புக்கு வந்து விதியின் 3. அடுத்து அந்த வசூலுக்கு வந்து விதியின் 9. அதற்குரிய எண்கிணம் 5 3 1 அதெல்லாம் கூட்டாக 9. அப்போ வசூல். ஏன்னா அசல் கொடுத்து வட்டி கொடுத்து அசல் வட்டி அவர் வசூல் பண்ணுறது 9. பாருங்கள், வசூலுக்கு வந்து 9 விதியின் 9, அசல் வந்து 5. அந்த அசலுக்கு வந்து எண்கிணம் 1 3 5 எல்லாம் கூட்டாக 5 தான். அப்போ அசல் 5, வட்டி 3 இருக்குது, அந்த 3 விதியை 4. அப்போ அதற்குரிய எண்ணில் 5 2 6 இலா கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ வட்டி விதியின் 4, அசல் 5 வட்டி 4, அப்போ 9. அப்போ வசூல் வந்து 9. அதான், ஆனால் வசூலுடைய விதியின் 9. அடுத்தது வந்து நம்பிக்கைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 8 7 1 7 5 இலா கூட்ட 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ நம்பிக்கையோட விதியின் 1. நம்பிக்கை 1ஆம் இடம். அவங்கவுங்க நம்பிக்கை வைக்கிறது அதாவது 1ஆம் இடம் தான். இது வந்து இந்த எண்கிணம் சாணத்து அடிப்படையிலும் கிரகத்தின் அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் நம்முடைய தமிழ் எழுத்துக்கள் என்னும் எழுத்தும் இயங்கி கொண்டு வருகிறது, பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது தான் இந்த ஏட்டின் மூலமாக வீடியோக்கள் என்னுடைய சேனல் மூலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அடுத்த நாணயத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்கிணம் 6 6 2 7 எல்லாம் கூட 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ நாணயத்துக்கு வந்து விதியின் 3. அடுத்து வந்து கைராசிக்கு வந்து விதியின் 9. கைராசின்னு 9ஆம் இடம் பிதுர் பாக்கியசனத்தில் வருகிறது. அந்த கைராசிக்கு வந்து 5 1 4 எல்லாம் கூட்டாக்க 9. அதாவது கைராசியோட விதியின் 9. கைராசி அப்படிங்கிறது 9ஆம் இடத்து பலன். அடுத்து வந்து தும்பிக்கைக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 9 7 1 7 5 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ தும்பிக்கையோட விதியின் 2. தும்பிக்கை யானைக்கு உள்ளது தும்பிக்கை, அது ஒரு கையைத்தான். அதனால் தும்பிக்கை என்ற ஒரு விதியின் 2. அடுத்தது முகராசிக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 9. முகராசிக்கு வந்து அந்த எண்கிணம் 3 1 4 எல்லாம் கூட்டாக 9. முகராசியோட விதியின் 9. கைராசியும் 9ஆம் இடம், முகராசி 9ஆம் இடம். கைராசி. அதனால் மலர்களுக்கு வந்து இதழ் தான் முகம் போல் கண் போல் இருக்கும். அதுபோல் மனிதனுக்கு வந்து முகமும் கையும் என்றும் ஒரு ஜாடையில் குறிக்கும். அதான் கைராசியோட விதியின் 9, முகராசியோட விதியின் 9. கையும் முகராசியும் ஒரே பாணியில் தோன்றும். அதுதான் கைராசியோட விதியின் 9, முகராசியோட விதியின் 9. அடுத்தது அந்த கடனுக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்கிணம் 1 5 6 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதியின் என்பது 3. அப்போ கடன் 13. கடன் வந்து 13. கடனுடைய விதியின் இது 3. அப்போ கடன் வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகிலே இருந்துவிட்டால் அவன் கடனாளி தான். அந்த சுபக்கிரகம் இருந்தால் தான் அவன் கடனை அடைக்க முடியும். இல்லைனா அவங்க சொத்து வந்து கோர்ட்டு மூலமாக பறிமுதல் செய்து கொள்வாங்க. அந்த 3ஆம் இடத்துல பாவக்கிரகில் இருந்துவிட்டால், இல்லைனா பங்காளிகிட்ட ஏமாந்துப்போம், இல்லைனா கோர்ட்டில் ஏமாந்துப்போம். அதனால் வந்து கடனுடைய விதியின் 3. அடுத்து வந்து தேயிலை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. தேயிலை என்ற ஒரு வார்த்தைக்கு எண்கிணம் 8 3 8 எல்லாம் கூட்டா 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ தேயிலையோடைய விதியின் 1. 1ஆம் இடத்து பலன் வருது. தேயிலைன்னா டீ தூள் தயாரிக்கிறது தான். இதெல்லாம் நம்ம நாட்டிலையும் விளையுது, இலங்கையிலையும் விளையுது. வெவ்வேறு நாட்டில் வந்து தேயிலையை உற்பத்தி செய்து அதை நன்று காய வைத்து அதை டீ தூளை ஆக்கி ஃபஸ்ட்டு ரகம், செகண்ட் ரகம், 3ஆவது ரகம்னு சொல்லி பிரிக்கிறார்கள். ஆனால் அடுத்ததாக வந்து காண்டாமிருகத்து வந்து 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய விதியின் 5. அதற்குரிய எண்கள் 8 6 3 2 5 1 7 எல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்பது 5. இப்போ காண்டாமிருகத்துடைய விதியின் 5. அடுத்தது விற்பனைக்கு வந்து 4 எழுத்து. அதோடைய விதிங்கிறது 6. அதற்குரிய எண்கிணம் 6 5 9 4 எல்லாம் கூட்டம் 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ விற்பனையோட விதியின் 6. விற்பனை விரயம் என்று சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் தான் விற்பனை செய்யக்கூடிய கிரகங்கள். 6ஆம் இடம் பாவகரம் தான் விற்றுக்கிட்டே இருப்பான். அந்த 6ஆம் அதில் மறைவிட ஸ்தானங்கள்
வரிசானத்தில் இருந்து விட்டால் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு வரிசானத்தில் ஒரு சுபக்கிரகம் இருந்து விட்டால் விற்று வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் விற்பனையோட விதியின் 6. அடுத்தது சலங்கை. சலங்கைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய விதியின் 3. அதற்குரிய எண்ணில் 4 4 8 5 கூட 21 விதி என்பது 3. சலங்கையோட விதியின் 3. அடுத்தது சிலம்பு. சிலம்புக்கு 4 எழுத்து. அதனுடைய விதி என்பது 8. சிலம்புக்கு எண்களிலும் 4 4 7 2 கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. சிலம்புக்கு விதியின் 8ஆம் இடம். அடுத்தது சங்கு. சங்குக்கு 3 எழுத்து. அதோடைய விதி என்பது 5. அப்போ 5ஆம் அந்த சங்கோட விதி எண்களிலும் 3 8 3 கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ சங்கோட விதியின் 5. அடுத்து அந்த கரகம். கரகத்துக்கு 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 3. ஆனாலும் கரகத்துடைய எண்கள் 1 3 1 7 கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ கரகத்துடைய விதியின் 3. அடுத்தது கிழங்கு. கிழங்குக்கு 4 எழுத்து. அதோடைய விதி என்பது 1. அப்போ கிழங்கோட எண்களிலும் 2 6 8 3 கூட்டாக 1. ஆனால் கிழங்குக்கு விதியின் 1. அடுத்து ஆபரணம். ஆபரணத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிலும் விதியின் 6. அதற்குரிய எண்களிலும் 8 9 3 6 7 கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ ஆபரணத்துடைய விதியின் 6. அடுத்தது ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு விதியின் 1. அதற்குரிய எண்களிலும் 3 9 6 1 2 6 2 1 7 கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஜனநாயகத்துடைய விதியின் 1. அடுத்தது தனிப்படை. தனிப்படைக்கு 5 எழுத்து. அதற்குரிய எண்களிலும் விதியின் 5. அதற்குரிய எண்கள் 7 1 6 9 9 இது கூட்டினாக 32. அதோடைய விதி என்பது 5. அப்போது தனிப்படை விதியின் 5. ஜனநாயகத்துக்கு 5 எழுத்து. ஜனநாயகத்துக்கு 6 எழுத்து. அதற்குரிய எண்கள் 3 9 6 1 6 2 1 7 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஜனநாயகத்து விதியின் 1. தனிப்படை விதியின் 5. அப்போ ஜாதக பலன்கிறது சாணத்து அடிப்படையிலும் கிரகத்து அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலுமே சொல்லப்பட்டு வருகிறது தான் இந்த தமிழ் ஜோதிடம் மூலமாக மிக துல்லியமாக நான் உருவாக்கப்பட்ட என்கிறதும் அப்படியே அந்த யோக பலன்களை கிரக பலன்களை சொல்லப்பட்டு வருகிறது. நான் இந்த வீடியோக்கள் இந்த சேனல் மூலமாக எனக்கு அனைத்தையும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதான் அந்த எண்கிணம். இந்த எண்கிணம் தமிழ் ஜோதிடம். நான் இதை காரக ஜோதிடம் அறியல் என்ற தலைப்பில் இந்த தமிழ் ஜோதிடத்தை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் பார்க்கக்கூடியவர் அனைவரையுமே இதுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஜாதகம் என்பது நட்சத்திர அடிப்படை யோகத்தை தெரிந்து தான் அந்த நட்சத்திர அடிப்படையில் இந்த யோகம் நடக்கிறது. கிரகத்தினுடைய பலன்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது அந்த பலன்கள். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் கிரகத்து அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட என்கிறதும் மிக துல்லியமான பலன்களை யோக பலன் சொல்லிக்கொண்டு நான் வருகின்றேன். ஆனால் காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சோதிடர். நன்றி, வணக்கம்.